மகாபரிவா சொல்லியிருக்கா. என்ன மகாபரிவாட்ட யாரோ ஒருத்தர் போய் கேட்குற போது எப்படி 7 ஜென்மாவில் அந்த பாவங்கள் கேரி ஆகுதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறேன்னு சொல்கிற போது பெரியவா சொல்லுவா, நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், அதுபடி செய்கிறியா அப்படின்னதும் என்னன்னு சொன்ன உடனே, நாளைக்கு இங்கே இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போ, 6 மணிக்கு எந்தெல்லாம் குழந்தைகள் பிறந்திருக்குன்னு பாரு, அந்த லிஸ்ட்டு டேட்டாவை வாங்கிட்டு வான்னு சொல்கிற போது, அந்த 6 மணிக்கு பிறந்த குழந்தை ஒன்று கண் தெரியாமல் இருந்தது, ஒன்று வாய் பேசாமல் இருந்தது, ஒன்று எல்லாம் நல்லபடியாக இருந்தது. அப்போ பெரியவா சொல்லுவா, அந்தந்த ஜென்மாவில் அந்தந்த பாவங்கள் தீர்த்துடுத்துனா இந்த ஒரே நேரத்தில் தான் பிறந்திருக்கு, ஏன் உனக்கு கண் இருக்கலை, உன் காது இருக்கலைன்னு, இதெல்லாம் போன ஜென்மத்து புனர்ஜென்மத்து பாவம் அப்படின்னு பெரியவா அழகாக புரிய வைப்பாள். அது மாதிரி கஷ்டங்கள்னு வரும்போது நாம் இந்த ஜென்மாவில் நல்லபடியாக நம்ம இருந்து சுவாமி பக்தியோடு இருந்தாலும், சுவாமி எப்படி ஒரு தங்கத்தை அடித்து படம் போட்டு ஒரு ஆபரணமாக பண்ணுவானோ அது மாதிரி கஷ்டங்கள்லாம் கொடுக்காம சாமி நம்மளை சேர்த்துக்கவே மாட்டேன். இப்போ இருக்கிற ஒரு பரீட்சைக்கே எத்தனை கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, ராத்திரியும் பகலுமா. அது கூட ஒரு பெரிய தப்பஸ்ன்னு மகாபரிவா சொல்லியிருக்கா. எவ்வளோக்குள்ள நீ காட்டில் போய் மூச்சு அடிக்கிறதெல்லாம் உட்கார வேண்டாம், ஆற்றுல படுற கஷ்டமே ஒரு பெரிய தப்பஸா, ஆண்டவனோட அனுகிரகத்தில் நீ எடுத்துன்னு போயிட்டேன்னா அதுவே உனக்கு ஒரு தப்பஸாக வந்துடும்னு தவளாமல், கஷ்டம் வரும்போது எப்படி ஒரு இடத்துல ஒரு திருடம் வந்தால் நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இன்னும் சூழ்ச்சி பிடிச்சிப்போமோ, அது மாதிரி கஷ்டங்கள் வரும்போது இன்னும் சுவாமியை நம்ம ஒரு தாயை ஒரு குழந்தைய அடித்தா அந்த குழந்தை என்ன பண்ணும், மறுபடியும் தாய் காலிலே கட்டிக்கிற மாதிரி எவ்வளோ நமக்கு கஷ்டம் வருதோ அந்த கஷ்டத்தை உடனே அந்த அம்பாள்கிட்ட அர்ப்பணிச்சுட்டான்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சுவாமி நமக்கு எல்லா விதமான நலத்தையும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு, என் பேர் மகாலட்சுமி, ஏதோ சுவாமியோட அனுகிரகத்தில் நிறையா கோயில் திருப்பணி பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம், அதுக்கு பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஆயிரக்கணக்கான நல்ல உள்ளங்கள். முதல்ல எங்கள் ஆத்துக்கார், அவர் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. முதல்ல நம்மளை பண்ணறதுக்கு ஒரு அனுகிரகம், ரெண்டாவது அவரை பண்ணறதுக்கு ஒரு அனுகிரகம், ரெண்டாவது அவர் கூட இருந்து மெயில் அனுப்புகிறதா இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். ஏன்னா எங்கே போனாலும் தனியாக ஒரு பொம்நாட்டியாக போக முடியறதில்லை. அவர் பக்கபலமாக இருந்து அழிச்சுன்னு போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது குழந்தைகள், அவளும் நிறையா பணம் இல்லாமல் காசு இல்லாமல் எதுவுமே நடக்காது. எல்லாரும் சொல்லிடலாம், அந்த பொறுப்பு நம்ம ஏற்றுன்றதுனால யார் கொடுக்காட்டாலும் அந்த கமிட்மெண்ட்டை நாங்கள் கண்டிப்பாக முடிக்கணுங்கிறதுனால அந்த நேரத்தில் எப்பெல்லாம் தொய்வு விழறதோ அந்த நேரத்தில் பக்கபலமாக தூக்கி நிற்கிற குழந்தைகள், இந்த மாதிரி சாயி, மகேஷ், நம்ம ஸ்ரீதர், சந்தர்மௌலி, சிவார்ப்பண ட்ரஸ்ட்டு. இந்த சிவார்ப்பண ட்ரஸ்ட்டை பற்றி நான் ஒரு வார்த்தை கண்டிப்பாக சொல்லணும். இன்றைக்கி வேதத்துக்குன்னே இன்றைக்கி இருக்கிற ஒரே எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்ட்டு சிவார்ப்பண ட்ரஸ்ட்டு. 2ஆம் பேருக்கே தெரியாமல், யாருக்குமே அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியுமாங்கிறதுல டவுட்டு. எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கிறதோ, கும்பாபிஷேகம் இல்லாமல் அப்பப்போ வேதத்தை இன்றைக்கி துளிர்விட வச்சிருக்கிறதுல பெரும்பங்கு வகிக்கிறது சிவார்ப்பண ட்ரஸ்ட்டு. அந்த இருக்கிற சந்திரமௌலியாக இருக்கட்டும், நம்ம கெல்லாக்ஸில் இருக்கிற ஸ்ரீதராக இருக்கட்டும், அவரோட ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்கட்டும், அதே போல் அண்ணாசாமி பாகவதர்னு பாம்பேயில் இருக்கார், சுந்தர்ராமன் அவரோட பேரன். திருவையாற்றில் தான் அவர் ரொம்ப நாளாக வாழ்ந்தார், பெரிய கிரேட் டிஸ்கோஸ் எக்ஸ்பனண்ட்டு. அவனோட பேரனுக்கு மகாபெரிவாளோட கோவில் திருவையாற்றில் கட்டியிருக்கோம். அவனோட வீட்டில் தான் அவரோட முயற்சியால் தான் அந்த கோவில் வந்தது. அந்த கோவிலையாக இருக்கட்டும், எந்த கோவிலாக இருந்தாலும் அவனோட பங்களிப்பு, பெரும் பங்களிப்பு, சுந்தரராமனோட பங்களிப்பு. அது மாதிரி எனக்கு நிறைய பேர் இருக்கா இல்லாமல். பட் என்ன ஒன்றுங்க, நிறையா பேர் கூட வந்தால் இன்னும் நிறையா கோவிலில் பண்ணலாமே, லட்சக்கணக்கான கோவில் இருக்கேங்கிற ஒரே ஒரு தாபமே தவிர ஒரு கோவில் 2 கோவில்லாம் முடிச்சிடலாம். இப்போ கிட்டத்தட்ட 35 கோவில் திருப்பணி நடந்துட்டுருக்கு. நம்ம கேட்ட வாழையை போய் வெறும் கேட்க முடியாது இல்லையா. யாரும் ஒன்றும் அரிஸ்டோக்ராட்டம் பிர்லாலாம் இல்லை, எல்லோரும் அப்பர் மிடில் கிளாஸ் இல்லைன்னா அரிஸ்டோக்ராட் அப்படி தான் இருக்கிறாங்க போது, அதனால் எல்லாரோட திருப்பணி பண்ணுறதுனால என்னெல்லாம் புண்ணியங்கிறது நம்ம நிறையா கதையில் படிச்சிருக்கோம். அதாவது இந்த ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது மகாபாரதத்தில் இருக்கிற கதை. நிறையா புண்ணியமும் பண்ணினா பாவமும் பண்ணினா. புண்ணியம் பண்ணுற போது அவளோட காலம் முடிவு வந்தபோது
பாதி நாள் சொர்க்கத்திலையும் பாதி நாள் நரகத்திலையும் இருக்க வேண்டி வரும்போது முதல்ல அவள் சொர்க்கத்தை இருக்கணும்னு முடிவு பண்ணி சொர்க்கத்தில் இருக்கிற போது அவளோட டென்யூர் முடிஞ்ச உடனே அவளால் நரகத்துக்கு அனுப்பவே முடியலங்கிற போது சித்திரகுப்தனும் யமதர்மாவும் இன்னும் இங்கேயே இருக்காளேன்னு பார்க்குற போது அவளோட ரெக்கார்டை பார்க்குற போது புண்ணியம் சேர்ந்துட்டே இருந்துதான். என்னென்னு பார்க்குற போது அவள் மனுஷாவெல்லாம் இருக்கிற போது ஏதோ ஒரு கோவில் திருப்பணிக்காக அவள் ஹெல்ப் பண்ணின உடனே அந்த கோவில் திருப்பணி வந்து கோவிலாகி அதை ஒரு ஆயிரக்கணக்கான அந்த சுவாமிக்கு அனுகிரக சக்தி ஜாஸ்தியாகி அந்த கோவிலில் ஜனங்கள் தினம் வழிபட அந்த அவளுக்கு கிடைக்கிற புண்ணியத்தில் பங்கு இவாளுக்கு கிடைச்சதுனால இவள் நரகத்துக்கே போகலன்னு அங்கே இருந்தான்னு ஒரு கதை உண்டு. அதே போல் நம்ம பூம்பாவை கதை தெரியும். நம்ம கபாலீஸ்வரர் கோவிலில் திருஞான சம்பந்தர் பூம்பாவை எழுப்புகிற போது எத்தனையோ சொல்லி எழுப்புறவன். அதே போல் அன்னதானம் நடக்கிறது, கபாலீஸ்வரருக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது, இன்னும் ஏந்திருக்கலையேன்னு ஒன்றும் அவள் ஏந்திருக்க மாட்டாள். கடைசி அவள் சாம்பலாக இருக்கான். அந்த சாம்பலோட பானையிலேருந்து ஞான சம்பந்தர் பதிகம் பாடி அவர் உயிர் பிச்சை கொடுத்து உயிர் கொண்டு வரப்போகிறார். கடைசியாக சொல்லுவார், நம்ம கபாலீஸ்வரர் பெருமானுக்கு பெருஞ்சாந்தி பெருவிழா நடக்க போகிறது, அதை பார்க்காம போறிய பூம்பாவைன்னு அவர் பாடுற போது அதுலேருந்து அவர் உருவாகி வந்தாங்கிறது இப்போ ரீசண்டாக நடந்த கதை. அதனால் திருப்பணியில் எல்லாரும் கண்டிப்பாக, ஏன்னா அது தேவ ரகசியம், யுகாந்தரமாக யாருக்கு புண்ணியம் கிடைக்கிறதோ அவளால் தான் அந்த திருப்பணி பண்ண முடியும். நம்ம எப்படி தென்னை மரத்தடியில் தண்ணி ஊற்றினா தேங்காயாக காய்ச்சிடுமோ அது மாதிரி திருப்பணியில் நம்ம உதவி பண்ணினோம்னா அது நம்மளை எல்லா வித கஷ்டத்துலேருந்து காப்பாற்றும். அதில் ஒன்றும் ஒரு விதத்துலேயும் சந்தேகமே இல்லை, கண்டிஷனாக சந்தேகம் இல்லை. ஏன்னா திருப்பணி பண்ணுறதுக்கு பணம் இருக்கணுங்கிற காசு இல்லை. ஏன்னா பணம் இல்லாத ஒரு ஏழை அம்மா, ஒன்றுமே இல்லாதவ என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சு ஒரு 2 லட்சம் பணம் கொடுத்துட்டு அதை தூக்கி வாரி போட்டுது, ஒன்றுமே இல்லாமல் லிட்ரலி ஷீஸ் அந்த கட்டு. அப்போ அவள் இதுதான் உங்களோட ஆதாரம், நீங்கள் அந்த பணத்தை எனக்கு கொடுக்குறேன்னு கேட்குற போது அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, திருப்பணிங்கிறது பெரிய பெரிய தேவ ரகசியம், அதில் நான் பங்கு பெறது பெரிய பாக்கியமாக இருக்கேன். நான் உயிர் போகிற போது சுவாமி யார் திருப்பணி பண்ணுறாலோ அவளுக்கு யம உபாதை இருக்காதுன்னு சாஸ்திரத்தில் இருக்குது. சுவாமி புஷ்ப பல்லாக்க வச்சு சுவாமி ஐஷன் போவாருங்கிறது இருக்குது. நம்மளாம் கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட்டோடு இருக்கோம். நமக்கு என்றைக்கு தாங்கிறது தெரியாது, எத்தனை நிமிஷம், டைம் இஸ் லிமிட்டடு, எனி மூமெண்ட் குட் பி த லாஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. எப்போ வேணால் நம்ம கிளம்பிடலாம். கிளம்புற போது பொண்டாட்டியோ பொண்ணோ குழந்தைகளோ யாருமே வரப்போகிறதில்ல. நாம் என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான் நம்மளோட புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்மளோட கூட வரப்போகுது. நம்ம அலெக்சாண்டரோட கதை தெரியும் எல்லாருக்கும். அலெக்சாண்டர் பெரிய எம்பரர், ஹி கான்கர்ட் என்டையர் வேர்ல்டு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இந்தியாவை ஜெயிச்சுட்டு இங்கேருந்து போகிற போது வழியில் அவனுக்கு உடம்புக்கு வந்துடும். அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவான், அம்மாவால் வர முடியாத அந்த குளிருங்கள்னா அவனோட உடம்பு டெட்டீரியர் ஆகிட்ட போது சரி அவனுக்கு நம்ம உலகத்தை ரொம்ப நாள் இருக்க மாட்டோம்னு அப்போ தான் அவனுக்கு அந்த பயம் தோணும். இது வரைக்கும் வாழ்க்கையை வீணடிச்சிட்டுமேன்னு தோணும். உடனே ஜென்ரலில் கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு எனக்கு ஒரு 3 விஷ் இருக்குது, அதை பண்ணுவியாம்மா என்னன்னு கேட்ட உடனே முதல் விஷயம் என்னன்னாக்க, என்ன நான் இறந்த உடனே என்னோடய காஃபின்னா டாக்டர்ஸ் தான் தூக்கணுமா. 2வது விஷயம் என்னென்னா, நான் போகிற வழி எல்லாத்துலேயும் வைரூரியம் நான் என்னெல்லாம் அக்யூமுலேட் பண்ணானோ அந்த வெல்த்தை எல்லாத்துலேயும் பறைய வச்சுட்டு போகிற வழியில் போகிற பாதையிலெல்லாம் அது எல்லாத்தையும் நிரப்பும்பா. 3வது கையை விரிச்சிட்டு என்னோடய காஃபினை பூமியில் இறக்கும்பா. ஜென்ரல் கொஞ்சம் தைரியத்தை வரவில்லை. அலெக்சாண்டரும் பயம், ஏன்னா பெரிய மாமன்னரவர், ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான மன்னரவர், ரொம்ப ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அவர்கிட்ட பேசுகிற போது அவர் சொல்லுவான், இது வரைக்கும் உலகத்தில் எதை வேணாலும் ஜெயிச்சுடலான்னு நினச்சேன், இப்போ தான் நினைக்கிறேன் சாவை யாரையுமே கான்கர் பண்ண முடியாதுன்னு இப்போ தான் புரிஞ்சுருந்தது. அதனால தான் நான் இவ்வளோ பேரை கொண்டு இத்தனை வெல்த்தை நான் அக்யூமுலேட் பண்ணினேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். அந்த வெல்த்து இப்போ என்னை காப்பாற்றலை, டாக்டர்ஸ் நம்மளை காப்பாற்றுற, டாக்டரெல்லாம் தப்பாக சொல்லலை, டாக்டர் போஸ்ட்போன் பண்ணலாமே தவிர யாருமே டாக்டரும் அந்த நமக்கு மேலே இருக்கிற பரமாத்மா நினச்சாதான் நம்ம உயிர் இருக்கணுமே தவிர யாராலையும் வாழ்க்கையில் சாஸ்வதம் எதுனா சாவு தான் சாஸ்வதம். அந்த சாவு நம்ம தலைமையில் உட்காந்துருக்கு. இந்த பாண்டிச்சேரியில் ஒரு கல்வெட்டில் ஒரு கல்லறையில் எழுதியிருக்கோமா, இன்று இவர் நாளை நீனு. அதனால் எப்போ என்னங்கிறது தெரியாத போது
வந்து அடுத்தது சொல்லுவான் நான் அலெக்சாண்டர், நான் அக்குமுலேட் பண்ண வெல்த்துனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வரபோதும் ஒன்றும் கொண்டு வரல, போகிற போதும் ஒன்றும் எடுத்துன்னு போகிறதில்ல. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா மதத்துலேயும் இருக்கிற துணியை கூட அவுத்துருவா. முதல்ல அவுத்துட்டு தான் மேலே அந்த காலத்தில் விறக வச்சா இந்த காலத்தில் உள்ளுக்குள்ளே எலக்ட்ரிக்கலில் உள்ளே விட போகிறா. அதனால் இந்த வாழ்க்கைக்காக என்னோடய லைஃப்பை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுடலான்னு அட்லீஸ்ட்டு நான் வந்து இந்த வெல்த்தை அக்குமுலேட் பண்ண வெல்த்தை வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருந்தேன்னா எல்லாரோட மனசுலேயே ஐ கேன் கிரியேட் எ லெகசிம்பா, எல்லாரோட ஒரு வரலாற்றில் இடம் பெற்றிருப்பேன். அது இல்லாமல் நான் போகிறேனே, அட்லீஸ்ட் என்னோடய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும்மா. அதே போல் நம்ம ஒரு வரலாற்றில் இடம் பிடிக்கலன்னா கூட நம்ம போகிற போது கஷ்டம் இல்லாமல் ஒரு வலி இல்லாமல் யாருக்கும் உபத்திரம் இல்லை, இருக்கிறது எல்லாரும் பெருசே இல்லை. ஏன்னா வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் ஓடிவிடும். அதனால் போகிற போது கஷ்டம் இல்லாமல் நோயிற் கடவாமல் நொந்துவனம் வாடாமல் பாயிற் கடவாமல் பாவியின் காயத்தை ஓர்வது நொடிக்குள் நீக்கியுன் போருடையா நின் சீரடிக்கு வைப்பாய் தெரிந்துன்னு அவர் சிதம்பர ஐயா பாடின மாதிரி நம்ம கிளம்புறதுக்கு ஒரே ஒரு வழி கோயில் திருப்பணி தான். அந்த காலத்தில் தெரியாமல் மன்னர்கள் எல்லாம் கோவிலை நிறையா கட்டலை, நிறையா கோவில் கட்டியிருக்கானா எல்லாரும் கோட்டீஸ்வரராக இருப்பா. செல்ஃபிஷ்னஸ்ஸே கிடையாது. ஒரு ஃபேன் கூட போட்டுக்க மாட்டான். அவள் வீடு பெருசாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக இருந்தது, நிறையா பேர் இருந்தால் உத்தர் சார்ந்து வாழ்ந்துருந்தா. இந்த காலத்தில் அதுக்கெல்லாம் பேச்சே இல்லை. அந்த டப்பெல்லாம் சப்ஜெக்டெல்லாம் தனியான சப்ஜெக்ட், அது அதை பேசினா அது இன்னும் ஒரு நாள் ஆகும். அதனால் எல்லாருக்கும் தன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை தர்மத்தை எப்படி நம்ம இருக்கிறதுக்கு பணத்தை சேர்த்துக்கிறோமோ அதே மேலே பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி ஓரளவு ஒரு லிமிட்டை வச்சுருந்து நம்ம வறுமுறைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு தர்மத்துக்கு நம்ம செய்யணும். கோவிலை நிறையா எல்லாத்தையும் திருப்பணி பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த கஷ்டமும் ஒரு முதியோர் இல்லை வராது. எல்லா பேரண்ட்ஸையும் அவள் குழந்தைகள் பார்த்துன்னு வருவாள். ஒரு ஆர்ஃபனேஜ் வராது, யாரும் குழந்தைகளை ஆர்ஃபனேஜில் கொண்டு விட மாட்டான். இந்த மாதிரி ஆஸ்பத்திரியெலாம் நிறையா வராது. அந்த காலத்தில் கோவில்னு செஞ்சதுனால இதெல்லாம் குறைச்சலாக இருந்தது. ஆனால் எல்லாரும் தன்னால் முடிஞ்சது. அந்த அம்மா சொன்னார் 2 லட்சம் பணத்தை கொடுத்த உடனே இது வரைக்கும் எனக்கு ஒரு உடம்பு வரல, நான் ஏழை தான், இந்த பணம் எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான், நான் இல்லைங்கல, அதுதான் என்னோடய ஆதாரம். அப்படி இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி ஒரு கேன்சரோ ஹார்ட் அட்டாக்கோ வந்திருந்தா நான் அந்த 2 லட்சம் இல்லை, இன்னும் யாருக்காவது பிச்சை எடுத்தாவது என் பாழாக போன உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுவேன் இல்லையா. அதனால் எனக்கு கேன்சர் வந்ததாக நினச்சிட்டு உனக்கு கொடுக்குறேன், எனக்கு சாமி எதுவுமே கொடுக்க மாட்டார்னு எடுத்துன்னு போன போது அப்போ தான் என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுண்டேன். ஏழைகள் தான் பணம் கொடுப்பானோ, பணக்கார கொடுக்க மாட்டானோ, பணக்கார தான் பணம் கொடுப்பானோ ஒரு எண்ணம் இருந்தது. அதை மாற்றி அமைச்சது அந்த அம்மா தான். அந்த சுவாமி அம்மா மூலமாக நமக்கு காமிச்சு கொடுத்த. அதனால் வாழ்க்கையில் தருணங்கள்லாம் எப்போதுமே நமக்கு கிடைக்காது. ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் அட் அவர் டோர் ஆல்வேஸ். அதனால் whenever it comes we have to grab it அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த சாயி மகேஷ் அவள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.